சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னும் எவ்வளவு நேரம் பொருடா முக்கியமான ஆள் ஒருத்தர் வர வேண்டியது இருக்கு. அவர் வந்த உடனே இந்த கையில ஒரேடியா மேல அமிச்சிடலாம். சரிண்ணே. சொல்லு மச்சான், என்ன ரொம்ப நாள் ஆளையே காணோம்? அவனை உனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சாமே, ஒரு வார்த்தை கூட சொல்லல. வினோத், அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். டேய், கையில் மிஸ்ஸிங்டா. அவளை யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அவ நம்பரை கொஞ்சம் ட்ராக் பண்ணி சொல்ல முடியுமா? சரி மச்சான், நீ கையிலோட நம்பர் சொல்லு. மச்சி, சொல்றா. செங்கல்பட்டுக்கு முன்னாடி தெற்கப்பட்டுன்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்கதான் லொகேஷன் காட்டுது. நான் உனக்கு வாட்ஸ்அப் லொகேஷன் அனுப்புறேன், நீ கேட்ச் பண்ணிக்கோ. சரிடா, தேங்க்ஸ்டா. ஓகே மச்சான். எழில் கையில் எங்க இருக்கலாம்? மூர்த்தி, அழாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் கையில யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவளை கண்டுபிடிச்சு காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. என்ன சத்தம்? டேய் வாங்கடா. எங்கடா அவ? எங்கண்ணே? எங்கடா போனா அவ? போடா, டேரா. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். டேய். ஐயோ, தனம் வேற கால் பண்றாளே. கையில யாரோ கடத்திட்டாங்கன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு மறுபடியும் உட முடியாம போயிடுமே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? யாரு மூர்த்தி? வீட்ல இருந்து தனம் கூப்பிடுறா. மூர்த்தி, வீட்டுல இருக்க யாருக்கும் கையில் காண போன விஷயத்த சொல்ல வேண்டாம். ஏற்கனவே அத்திக்கு உடம்பு முடியல. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ரொம்ப பதறி போயிடுவாங்க. நீங்க வேற ஏதாவது சொல்லி சமாளிங்க. சரி, சமாளிக்கிறேன். ஹலோ. சொல்லு தனோ. கையில பாத்துட்டீங்களா? ஏங்க, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஏங்க, நான் பேசுறது கேக்குதா? நான் கையில பாத்துட்டேன் தனோ. அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இன்னைக்கு ஏதோ முக்கியமான ஆபரேஷனா. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்தனால தான் போனை எடுக்க முடியலையா? அப்படிங்களா? ஆமா, அவ வேலையெல்லாம் முடிச்சிட்டு மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னா. கையில பாத்துட்டானாமா? பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லையா அத்தை? அவ ஹாஸ்பிட்டல்ல ஏதோ முக்கியமான ஆபரேஷன்ல இருக்காளாம். அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காளாம். எதுக்கும் பயப்பட வேண்டாம்னு சொல்றாரு. சொன்னலம்மா. அம்மா கிட்ட போனை கூட. ஒரு நிமிஷம் இங்க குடுக்குறேன். இந்தாங்க அத்தை, பேசுங்க. என்னடா, கையில பாத்துட்டியா? பாத்துட்டம்மா. அவ வந்துருவா.
இத பாரு, நீ கண்டதை யோசிச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்காத. சரிடா, அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. நான் பத்திரமா கூட்டு வரமா. நான் தான் சொன்னேன்ல, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி அழுதுட்டு இருக்க. என்ன பண்றது? கண்ணத்தோட ஃபர்ஸ்ட். எழில், ஒருவேளை இந்த செங்குட்டுவன் இந்த வேலையை பார்த்திருப்பானோ? எனக்கும் அதான் தோணுது. ஏய் ஏய், விடுங்க. என்ன ஷாக்கா இருக்கா? என்ன நீ எதிர்பார்க்கல? அது எப்படி கயல்? என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டு ஓட பாக்குற? உன்னை எப்படி என்னால உயிரோட விட முடியும் சொல்லு? ஏய், 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு உன் பொண்ணு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? எழில் என்னதான் காதலிக்கிறான், மனசார அவன் என்னதான் பொண்டாட்டியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அதான் கயல், என் பொண்ணோட ஆசை நிறைவேற தடையா இருந்த ஒன்ன தடையமே இல்லாம அழிக்க போறேன். என்ன கொன்னுட்டா எழில் உன் பொண்ண பொண்டாட்டியா ஏத்துப்பானா? அப்படி நினைச்சா அது உன் முட்டாள்தானம். இந்த வக்கீல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். எழில என் பொண்ணோட வாழ வைக்க என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும்.